குட் மார்னிங் மக்களே. வெல்கம் பேக் டு ஐகே விலாக்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, மலேசியா நான் எப்படி போனேன், என்னென்ன பண்ணேன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன்னு சொன்னேன். பட் டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு edit videos and upload it in YouTube. So I started this session with a new introduction. லைக் நான் மலேசியா போனேன். ஸோ நான் போனது பார்த்தீங்கன்னா ஏர் ஏஷியா வழியாக போனேன். ஸோ அதோட வீடியோ தான் இது. ஸோ ஏர் ஏஷியா பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்ஸ் பார்த்துருந்தாங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கிட்ட கிட்ட தான் இருக்கும். லெக் ரூம் ஸ்பேஸ் எல்லாம் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் மலேசியாவோட ஏர்போர்ட். ஸோ வெளியில் வந்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் கூட எடுக்கலாம். லைக் ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று இருக்குது, கேஎல்ஐஏ எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி கேஎல்ஐஏ எக்ஸ்பிரஸ். அந்த எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு ரொம்ப அதிகம். அரவுண்டு RM55 நினைக்கிறேன். ஸோ ரிங்கிட் சொல்லுவாங்க, மலேசியன் ரிங்கிட்ஸை RM அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் RM55 ஆகும். பட் நீங்கள் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா அரௌண்ட் RM12 தான் ஆகும். 12,6 அந்த மாதிரி 12 தான் ஆகும். கரெக்டாக 12 ஆகும். ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து போகும்போது நீங்கள் நியோ குளோபல் கார்டு ஆக்டிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். எல்லாமே ட்ரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்கள் பர்சனல் டெபிட் கார்டும் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மலேசியன் ரோட்ஸு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அங்கே எப்படி இருக்கும். நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். நம்ம ஹைவேஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே நிறைய இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும். ஸோ ரோட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். சொல்லப்போனால் நல்ல நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய கார்ஸ் அங்கே நிறைய ஓன் மேனுஃபேக்சரிங் கார் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கார் யூனிட்ஸ் தான் அங்கே நிறைய இருந்தது. ஸோ இது நான் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அரௌண்ட் 1.5 hours ஆகும் உங்களுக்கு. ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் சிட்டி கோலாலம்பூர் சிட்டிக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1.5 hours ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இதெல்லாமே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாஸ்டல் என்ன புக் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஹாஸ்டல் எங்கே நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பட் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஃப்ரம் கோலாலம்பூர் ஏர்போர்ட் டு கோலாலம்பூர் சிட்டி சென்டர். நான் எப்படி ட்ராவல் பண்ணேன், அதோட வியூஸ், அங்கே சிட்டியோட வியூ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுக்காக தான் இது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் 1.5 hours ஃபுல்லாக கவர் பண்ணல. பட் இட்ஸ் அ ஷார்ட் வீடியோ, அரௌண்ட் 7 to 8 minutes தான் இருக்கும். ஸோ இதில் நான் சில ஸ்லோ மோஷன்ஸும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வால்வோ எலக்ட்ரிக் பஸ்ஸஸும் இருக்குது, லைக் பெட்ரோல் பஸ்ஸஸும் டீசல் பஸ்ஸஸும் இருக்குது. ஸோ எல்லாமே ஏசியாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம இங்கே அவுட் ஆஃப் வால்வோ பஸ்ஸஸ்